வணக்கம். அண்ணாமலை அவர்கள் இப்போ அமெரிக்கா பயணத்தில் இருக்கிறாங்க. அதில் 2 நிகழ்ச்சிகளில் உரையாற்றியிருக்கிறாங்க. முதல்ல அமெரிக்கா இந்த ஃபெட்னா அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் சங்கம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு 15 மினிட் ஸ்பீச்சு. அதுக்கப்புறமா இவங்க ஏற்பாடு பண்ண வீதி லீடர்ஸ் ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டத்தில் ஒரு 35 மினிட் ஸ்பீச் பேசியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுலேயும் உள்ள ஸ்பீச்சஸோட ஹைலைட்ஸு, அப்புறம் அதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணுன விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கேன். அதான் அந்த வீடியோ இருக்க போது. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். இதில் ஒரு சில ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மோடி அவர்களும் ஃபெட்னாக்கு வந்திருந்தாங்க. எனக்கு எப்போவுமே மோடிஜி மேலே பயங்கரமான அபிப்பிராயம், மரியாதை உண்டு. நான் முன்னாடி பிஜேபியில் இருந்தேன். இப்போ பிஜேபியில் நான் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. இருந்தாலும் நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு மோடி அவர்கள் மேலே மிகப்பெரிய மதிப்பு அந்தஸ்து உண்டு. அதாவது தமிழர்களுக்கு தமிழோட அருமை புரிகிறதுங்கிறது வேற. அல்லாத ஒரு தமிழருக்கு இந்த மாதிரி தமிழ் மேலே ஒரு பற்று இருக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மோடி அவர்களுக்கு அவ்வளோ தமிழ் மேலே பற்று இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இந்த அமைப்பில் பேச போகிறேன் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு முன்னணி செய்தி நிறுவனம் ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. என்ன தலைப்பு கொடுக்குறாங்கன்னா, ஹிந்துத்துவாவிற்கு எதிராக செல்கிறாரா அண்ணாமலை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கம்பராமாயணத்தில் சொன்னது தான். அதாவது இருக்குன்னு நினச்சிங்கன்னா இருக்குது, இல்லைன்னு நினச்சிங்கன்னா இல்லை. கடவுள்ங்கிறது அப்படி தான். கடவுள் இருக்குன்னு நினச்சா இருக்குது, ஒரு கடவுள்னா ஒரு கடவுள் இல்லை. அப்படி அது ஒரு ஃபிலாசபிக்கில் அவர் 2-3 இடங்களில் மேற்கோள் காமிச்சது ராமாயணத்தில் இருக்குது. ஸோ அது போல தான் இருக்குது. ஸோ என்னோட பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னால், எந்த ஒரு சார்பும் இல்லாமல், எந்த மத சார்பும் இல்லாமல், எந்த ஒரு கேஸ்ட் ஜாதி சார்பும் இல்லாமல் தமிழர்களுக்கான அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கணும், எல்லாத்தையும் கடந்து இந்த அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இந்த மாதிரி இப்போ இங்கே வந்திருக்கிற மாதிரி தென்னாப்பிரிக்காவுக்கும் நான் 2-3 வருடத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். ஸோ தென்னாப்பிரிக்காவில் இருக்க தமிழ் சங்கம்லேருந்து என்னை அப்ரோச் பண்ணி ஒரு விஷயம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் சென்சஸ் எடுக்கும்போது ஹிந்துவா தமிழா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இங்கே இருக்கிற தமிழர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹிந்து அப்படின்னு டிக் அடிக்காமல் தமிழ்னு டிக் அடிச்சிடுறாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், கொஞ்சம் மக்களுக்கு அறிவுரை பண்ணுங்க, தமிழ் டிக் அடிக்காதீங்க, ஹிந்துன்னு டிக் அடிங்க, ஹிந்துன்னு ஏதாவது ஒன்றுடிவோன்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் அடிங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற கேள்வியை மட்டும் சொல்லிட்டு, அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி உள்ள போல இந்த சொன்னாங்க அப்படின்னு மேற்கோள் காமிச்சிட்டு அப்புறம் சொல்கிறாரு, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், எல்லாத்தையும் கடந்து ஒன்றிணைஞ்சு இருக்கணும். தமிழர்கள் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, சின்ன வட்டத்துக்குள்ளே அடைக்கக்கூடாது. ஹிந்துன்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தமிழர்கள் அடைக்கக்கூடாது, முஸ்லீம்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தமிழர்கள் அடைக்கக்கூடாது, கிறிஸ்தவன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தமிழர்கள் அடைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் சின்ன வட்டத்தில் அடைக்காமல் இதெல்லாம் தாண்டி தமிழர்கள் ஒன்றிணைஞ்சு ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது பயங்கர ஒரு நெருடல் ஆயிடுச்சு. அதாவது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு படலை. ஸோ முதல்ல என்னோட புரிதல் என்னவா இருந்ததுன்னு சொன்னால், இப்போ தென்னாப்பிரிக்காவில் இப்படி கேட்குறாங்களா, ஹிந்துவா தமிழான்னு கேட்டால் நீங்கள் டிக் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி வருது இல்லையா, அதில் என்னவா டிக் அடிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கேள்வியே தப்புங்கிற, அந்த கேள்வியே ஃபண்டமெண்டலி தப்பு. இது ஒரு தவறான கேள்வி, விஷமத்தனமான கேள்வின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஐடென்டிட்டிஸ். இந்த 2 ஐடென்டிட்டி நீங்கள் சூஸ் பண்ண சொல்கிறதுங்கிறதே தப்பு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது எது ஃபஸ்ட்டு எது செகண்டுன்னு சொல்கிற மாதிரி, அது சம்மந்தம் இல்லாத 2 ஐடென்டிட்டிஸு. என்னோட உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட நீங்கள் இங்கிலீஷா இல்லாட்டி கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டால் அது எதை சூஸ் பண்ணுவாருங்கிற மாதிரி சம்மந்தம் இல்லாத ஒரு 2 ஐடென்டிட்டிஸை சூஸ் பண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை ஹிந்துவும் தமிழனும் ஒன்றுங்கிறதும் என்னுடைய பார்வை. அதனால அதுக்குள்ளே இது அடைக்க முடியாதுங்கிறதும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் முரணாக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒருவேளை அதை மீன் பண்ணுறது இப்போ முஸ்லீம்கள்லாம் தமிழர் கிடையாதுன்னு சொல்லாதீங்க, கிறிஸ்தவர்கள்லாம் தமிழர் கிடையாதுன்னு சொல்லாதீங்க, எல்லாருமே தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லுங்கிறதும் என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா ஏற்றுக்க முடியுது. ஆனால் இப்போ இந்த சீமான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஹிந்துக்கள் வேற தமிழர் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஹிந்து அறநிலையத்துறையும் இருக்கக்கூடாது, நான் கவர்மா அது தமிழர் அறநிலையத்துறையாக மாற்றிடுவேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அது எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்து. ஸோ அப்போ இதில் அண்ணாமலை அவர்கள் நோக்கம் தமிழர்களாக ஒன்றிணைஞ்சிருக்கணும், பிரிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நோக்கமாக இருக்குங்கிறது அதனால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதை தாண்டி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். கொஞ்சம் ரொம்ப நெருடலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் எனக்கு இருந்துச்சு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம், அடுத்தடுத்து என்ன அண்ணாமலை என்ன சொல்கிறாருங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணலாம். இது ஒரு மேஜர் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனாக இருந்துச்சு அவருடைய அந்த ஃபெட்னா ஸ்பீச் பொறுத்த வரைக்கும். அதில் 2 பார்வைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஹிந்துத்துவாக்கு எதிராக போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி, அப்புறம் ஃபெட்னாலையுமே ஒரு சிலருக்கு அண்ணாமலை கூப்பிடணுமான்ற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறாங்க. அப்போ ஒரு தமிழ் சங்கத்துக்கிட்ட பேசும்போது இந்த விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு தமிழ் சங்கத்துக்கிட்ட, தமிழ் சங்கத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைங்க, நீங்கள் தமிழ் சங்கத்துக்குள்ளே நீங்கள் மதத்தை பிரிக்காதீங்க, மதத்துக்குள்ளே அடைச்சிக்காதீங்க, நீங்கள் எல்லாருமே தமிழ் சங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சங்கத்துக்கு அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, எனக்கு நெருடலாக இல்லை. ஆனால் இந்த தென்னாப்பிரிக்கா உதாரணம் சொல்லிட்டு
தமிழனா ஹிந்துவான்னு கேள்வி வருது அப்படிங்கிற அந்த மேற்கோள் காமிச்சிட்டு அதோட சேர்த்து தமிழர்கள் வந்து இந்த மாதிரி சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்க வேண்டாம்னு சொல்லும் போது நெருடலா இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. ஒரு தமிழ் சங்கத்தில் பேசும்போது கேட்கும்போது நெருடலா இல்லை, இந்த தென்னாப்பிரிக்கான் சொல்லும் போது கேட்கும்போது ரொம்ப நெருடலா இருக்கு. அதனால அந்த குழப்பம்னு வச்சுக்கோங்களேன். அது என்னென்ன எனக்கு தோணுச்சோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பட் அஃப்கோர்ஸ் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்னென்ன அடுத்த அண்ணாமலையார்கள் என்ன அண்ணா வந்து என்ன சொல்கிறாருங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் அடுத்த கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னை வந்து தலைவர்னு சொல்லிலாம் ரொம்ப சொன்னீங்க. நானே வந்து இந்த வீதி லீடர்ஸில் 793rd வாலண்டியர் தான். எனக்கு முன்னாடி சீனியராக இந்த ஆர்கனைசேஷனில் வாலண்டியர்ஸ் 792 பேர் இருக்காங்க. அதனால் நம்ம எல்லாருமே தலைவர்கள் தான். அதனால் வந்து இது ஒரு தனிநபர் நோக்கி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க, இப்போ நம்ம வீதி லீடர் ஆரம்பிச்சோம், இப்போ நம்ம கூட்டங்கள்லாம் வந்து பாரத் மாதா கி ஜெய் கோஷம் போடலாமான்னு என்கிட்ட கேட்குறாங்க. கண்டிப்பாக பாரத் மாதா கி ஜெய் கோஷம் போடணும். அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்குறாங்க, தமிழ் வாழ்க சொல்லலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக தமிழ் வாழ்க சொல்லணும். நம்ம என்ன பாரதம் வாழ்கவும் சொல்லணும், தமிழ் வாழ்கவும் சொல்லணும், அதில் எனக்கு குழப்பமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுமே சொல்லணும் அப்படிங்கிறத வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி அப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி அவரோட ஃபுல்லாக சொல்கிறார். அதாவது நான் வந்து ஃபஸ்ட் ஐஏஎம் போனேன், அதுக்கு முன்னாடி நான் வந்து டிஎம்டிகேல ஒரு 3 மாதம் இன்டர்ன்ஷிப் போனேன், ஐபிஎஸ்ஸாக இருந்தேன், எல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ நம்ம என்னோட பாதை வந்து பயங்கரமாக நெளிஞ்சு தான் வந்திருக்குது, நிறையா கற்றுக்கிட்டே வந்திருக்கோம். இப்போ நான் கண்டிப்பாக என்ன சொல்ல மாட்டேன்னா, நான் இருந்த பார்ட்டி தப்பான பார்ட்டி அப்படின்னு சொல்கிற நபர் நான் கிடையாது. நான் அவங்க அந்த பார்ட்டி தப்பான பார்ட்டி, அது சரியில்லை அப்படின்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. நான் கிராஸ் ரூட்டில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த அமைப்பு நம்ம வந்து எடுத்து நடத்துகிறோம் அப்படின்றதான் சொல்லிட்டு, இப்போ என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ஜூலை மாதம் ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டாக நம்ம வந்து முன்னெடுப்பு எடுக்கிறோம். அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து சுற்றுச்சூழலுக்காக நம்ம முன்னெடுப்பு எடுக்கிறோம். அடுத்த மாதம் என்னவா இருக்க போதும், செப்டம்பர் மாதம் உமன் சேஃப்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்க போகுது. இப்படி ஒரு மாதம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏதோ ஒரு சோஷியல் காஸ்க்காக மக்கள் நம்ம வந்து மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணி இப்போ 19 லட்சம் பேர் இருக்கோம். நம்மளோட கொள்கை வந்து 001 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 0 ரூபா பணம் வாங்கக்கூடாது வீதி லீடர்ஸை, 0 ரூபா பணம் வந்து கொடுக்கக்கூடாது, பணம் வாங்கவும் கூடாது, பணம் கொடுக்கவும் கூடாது. கடைசியில் ஒன்றுங்கிறது வந்து வாரத்துக்கு 1 மணி நேரம் மட்டும் நம்ம வந்து சமூக சேவைக்காக வேலை பண்ணுவோம்னு சொல்கிறோம். அந்த 1 மணி நேரத்தில் நம்ம பண்ணும்போது 19 லட்சம் மணி நேரங்கள் ஆகிடும் வாரத்துக்கு. அவ்வளோ பேர் சேர்ந்து ட்ரக்கு அகெயின்ஸ்டா, சுற்றுச்சூழலுக்காக, அதுக்கப்புறம் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக. உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சேஃப்டியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போது போஸ்கோன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 80% வந்து தெரிஞ்ச நபர்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லாட்டி பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கலாம், அவங்க குழந்தைங்களை பார்த்துட்டே இருக்கவங்களா இருக்கும், இவங்கள்ட்ட இருந்து அவ்வளோ பிரச்சனை வருது. அதனால நம்ம வந்து அந்த அவேர்னஸ் கொண்டு வரணும். குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்றலாம் சொல்லி கொடுத்து அந்த மாதிரி அவேர்னஸ் மூலமாக பெண்கள் சேஃப்டிக்காக நம்ம வேலை பண்ண போகிறோம். இது 1 மாதம் இருக்க போகுது. இது மாதிரி ஒரு 6 மாதங்கள் ஒரு தலைப்பில் அந்த சேவை காரியம் முன்னெடுத்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதுக்கு அடுத்த 1 மாதம் வந்து ஒபேசிட்டி பேஸ் பண்ணி ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி பல விஷயங்கள் முன்னெடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண போகிறோம்னா, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் வந்து போட்டியிட போகிறோம். பிப்ரவரி மாதம் 2027 வந்து லோக்கல் பாடி, அர்பன் லோக்கல் பாடி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ பஞ்சாயத்துலாம் பார்த்தோன்னா 1 வருஷம் ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. இவங்க கரெக்டாக நடத்துவாங்களான்னு தெரியாது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ். அப்படி நடத்தும் போது நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா, அந்த தேர்தலில் நம்ம வந்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட யூகேயோட அரசியல் நிலவரம் மாதிரி இருக்குது. இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2016 இப்போ இருக்குள்ள 7 பிரதம மந்திரிகள் மாறிட்டாங்க. அப்படி ஏன் மாறுறாங்க கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற அரசியல் சூழல் அப்படி இருக்குது. அவங்களுடைய மொத்த பட்ஜெட் ஸ்பெண்டு வந்து கிட்டத்தட்ட $600 மில்லியன் அவங்களோட பட்ஜெட் ஸ்பெண்டு. அந்த $600 மில்லியன் வந்து கிட்டத்தட்ட 18 துறைகளுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் 3 துறை மட்டுமே $300 மில்லியன் வந்து அதுவே எடுத்துக்குது, கிட்டத்தட்ட 50% எடுத்துக்குது. அப்போது அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது யார் பிரதமராக வந்தாலும் மக்களுக்கு வந்து அதிருப்தி தான் இருக்கும். ஏன்னா மீதி 50% வச்சுட்டு அவங்க மீதி 15 டிபார்ட்மெண்ட் கவனிக்க முடியாது. மக்கள் அதிருப்தியாக இருப்போ கோவமாக இருப்பாங்க, யார் பிரதமராக வந்தாலும் தூக்கி எறிஞ்சிருவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே 13 லட்சம் கோடி கிட்ட கடன் இருக்குது. 4 லட்சம் கோடி தான் நம்மளுக்கு வந்து மாதம் வருஷம் 4 லட்சம் கோடி நம்மளுக்கு வந்து செலவு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு 3 லட்சம் கோடி தான் வருமானம் வருது. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி கிட்ட நம்ம கடன் வாங்க வேண்டிய வருஷம் டெபிசிட் இருக்குது. இப்படி இருக்கும்போது நீங்கள் கிளாமர் மூலமாக ஒரு இது மூலமாலாம் வந்து அரசியல் இவ்வளோ தூரம் தான் கொண்டு வர முடியும். ஆனால் இதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த கடன் அடைக்கிறது, எப்படி வந்து சமாளிக்கிறது, எப்படி வந்து முன்னெடுத்துட்டு போகிறது அப்படிங்கிறதுலாம் பெரிய சவால் தான். அதுக்கு இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் ட்ரெயின்டாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின்டாக இல்லை. அதனால நம்மளோட முன்னெடுப்பு எப்படி இருக்கும்னா, எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணணும். லோக்கல் பாடியிலேருந்து கீழேருந்து நம்ம எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி பாசிட்டிவாக எவிடன்ஸ் பேஸ்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்டான ஒரு அரசியல் மாற்றம் தான் நம்மளுக்கு பெர்மனெண்ட்டான அரசியல் மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எல்லா கட்சிகளும் வந்து கடகடன்னு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், பேர் வைக்கிறேன், கொடி வைக்கிறேன், அப்புறம் பாக்கெட்டில் வந்து தலைவரோட ஃபோட்டோ வைக்கிறேன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி நம்மளும் கடகடன்னு தப்பு பண்ணக்கூடாது. நம்ம நிதானமாக சரியான பாதை எடுத்து போவோம். டைம் பற்றி அவசரப்பட வேணாம். நம்ம நிதானமாக எல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம வந்து போவோம், எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு போவோம். எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா ஆகஸ்ட் மாதம் நம்ம வந்து இந்த ஏபிஜே அப்துல் கலாமோடைய சென்டர் ஃபார் எத்திக்ஸ் இன் பாலிடிக்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். அதில் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி
லோக்கல் பாடியில் எல்லாத்தையும் நல்லபடியாக நம்ம வந்து கவர்ன் பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 50 லட்சம் எப்போ வருதோ அப்போ நம்ம வந்து அரசியல் பற்றி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். என்னோட கணிப்புப்படி டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் 50 லட்சம் வரும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கவுண்டரை மாற்றுறது அதெல்லாம் பண்ணவே போகிறதில்ல. ஒரு நாளைக்கு ஒருத்தர் சேர்ந்தால் கூட நம்ம அதை பற்றி டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்ல போகிறோம். எங்கேயும் ஓடப்படி போய் ஹாம்ஸ்டர்னு ஒன்று இருக்குது சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒரே இடத்துல ஓடிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம வந்து தப்பாக என்ன பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, சும்மா ஓடிட்டே இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச் முடிக்கிறார். அதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வருது. அந்த கொஸ்டின் அண்ட் செஷனில் அவர் சொன்ன பதில் வந்து பயங்கர வைரல்னு வச்சுக்கோங்க. அப்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டிஆர் பாலு அவர்கள் வந்து கேஸை என் மேலே வந்து டிஃபமேஷன் கேஸ் போடுறாரு. நான் அதை வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு பத்திரிகைகளில் தப்பு தப்பாக வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு கேவலமாக பத்திரிகைகளுக்கு வந்து அந்த விஷய ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நான் வந்து என் மேலே தான் குற்றமே சாட்டி இருக்கிறாரு. இப்போ நான் எப்படி அதை வாபஸ் வாங்க முடியும்? அவர் தான் என் மேலே வழக்கு போட்டிருக்காரு. நான் வந்து மானஷ்டம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வழக்கு போடுறாரு. இதில் நான் எங்கே வாபஸ் வாங்குறதுக்கு எங்கே இருக்குது? இதில் எங்கே டீலிங் இருக்குது? இது அதுவே கூட புரியாமல் பண்ணுறாங்க. அவர் எவ்வளோ பெரிய தலைவர் அவர் சொல்கிறாருன்னு சொன்னால், நான் 50 வருஷம் அரசியலில் இருந்திருக்கிறேன். நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் 25 லட்ச ரூபா நான் வந்து மானஷ்டேட் வாங்கியிருக்கிறேன். நான் போட்ட எந்த மானஷ்ட வழக்குமே தோத்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு சொல்லிக்கிட்டு அவர் கேஸ் போட்டார். அப்புறம் நான் கற்றுக்கிட்டு நானே கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ அவரே வந்து வாலண்டியராக வாபஸ் வாங்கிக்கிறேன்னு வாங்கினார்னா அது அவருக்கு எவ்வளோ பெரிய அது பின்னடைவு, எவ்வளோ பெரிய அடி அவருக்கு. அது அதாவது அந்த அடி கிடிலாம் ஒரு வார்த்தை சொல்லலை. அவர் சொன்ன வந்து அந்த என்ன சொல்கிறது கான்டெக்ட் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அதை சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நான் வந்து அவர் மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டேன். அப்போது என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அப்போயே அவர் சொன்னார், ஆர்கியூ பண்ணார், கோர்ட்டுக்குள்ளே பேசுகிறதுக்கு வந்து டிஃபமேஷன் நீங்கள் போட முடியாது. இது பொதுமக்கள் மத்தியில் பேசினா தான் அது மானஷ்ட வழக்காக போட முடியும். நான் கோர்ட்டுக்குள்ளே நான் பேசினதை நீங்கள் மேலே கேஸ் போட முடியும் அப்பயே சொன்னாங்க. இருந்தாலும் இப்போ கோர்ட்டில் 50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் என்னை பற்றி தப்பு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ எனக்கு அது எது டேமேஜிங் தானே நான் ஆர்கியூ பண்ணேன். அது இன்னும் அந்த ஃபைல் நம்பரே ஆகாமல் தான் அது இருந்துச்சு. அப்புறம் இப்போ மெயின் கேஸே வந்து விட்ரா ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கேஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதான் வந்து விவரம். இது தெரியாமல் காழ்ப்புணர்ச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா தப்பு தப்பாக எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் ப்ரெஸ்ஸை ஏன் நீங்கள் மீட் பண்ணுறதுலன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாதி நேரம் ப்ரெஸ்ஸில் வந்து என்ன பண்ணுறோன்னா தேவையில்லாத டிஃபென்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, விஜய் எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க, ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, இந்த டெல்லியில் அவர் போனார் அதை பற்றி நினைக்கிறீங்க கேட்பாங்க, இவர் இது சொன்னார் அதை பற்றி நினைக்கிறீங்க. இந்த மாதிரி தான் பாதி தான் வேஸ்ட்டாக எனர்ஜி போயிட்டுருக்கோம். அது நம்ம பண்ண வேண்டாம். விஜய் அவர்கள் பொறுத்தவரைக்கும் நம்ம 1 வருஷம் டைம் கொடுப்போம். அவர் எப்படி ஆட்சி பண்ணுறான்னு பார்ப்போம். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கன்ஸ்ட்ரக்டிவாக அவருக்கு வந்து கிரிட்டிசிசம் கொடுப்போம், அவருக்கு உதவி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சில இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ட்ரக்கை பற்றி ஒரு பெரிய ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேரை வச்சு 2 மாதம் உழைச்சி நிறையா எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நம்ம ட்ரக்கு எப்படி தமிழ்நாட்டிலேருந்து ட்ரக்கை ஒழிக்கிறதுக்குன்னு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து அவங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஹெல்ப் நம்ம பண்ணுவோம். தப்பு பண்ணாங்கன்னா சொல்லி காமிப்போம். ஆனால் நம்ம வந்து பண்ணோம் 1 வருஷம் கேப் விடும். இப்போ ஒருத்தர் புதுசாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு செய்கிறாருன்னா அவருக்கு டைம் எடுக்குள்ள அந்த ரோல் என்னன்ற செட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இங்கே இருக்க பாதி மந்திரிகள் வந்து கவுன்சிலாக கூட இல்லாதவங்க தான் மந்திரியாக இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் உடனே எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகட்டும், படிக்கட்டும், எல்லாம் சரியாகட்டும். அதனால் இப்போ நம்ம ப்ரெஸ்ஸெல்லாம் பார்க்குறதோ இல்லாட்டி இது பண்ணுறதுலாம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. நம்ம பாசிட்டிவாக மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச் முடிச்சிடறாரு. ஸோ இதான் வந்து அந்த 2 ஸ்பீச்சோடைய ஹைலைட்ஸு. அமெரிக்காவில் அண்ணாமலை நான் பேசினதோட இது. ஸோ எனக்கு என்ன தான் தோணுச்சு, அதில் என்னெல்லாம் அவர் பேசியிருந்தார், அதுவே எனக்கு என்னென்ன கருத்துக்கள், அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் எப்பயுமே கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.